வணக்கம் அன்பான உறவுகளே, அனைவரையும் மீண்டும் சனிக்கிழமை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லோரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். இன்றைக்கான அதிகாரம் 106 இரவு. நமது நிகழ்ச்சி போறதுக்கு முன்னாடி நமது ஏற்பாட்டாளருக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரை அடுத்து நமது உரையாசிரியரான ஐயா கனிமொழி ஐயா அவர்களுக்கும் எனது வணக்கங்கள். வணக்கம். அதிகாரம் 106 இரவு. ஒவ்வொரு வாரமும் திருக்கு ஐயா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது நான் யோசிப்பேன், இதுக்கு என்ன அர்த்தம் திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு அப்படின்னு யோசிக்கும் போது இந்த வாரம் மட்டும்தான் இந்த அதிகாரத்துக்கான இரவுனா தூங்குற இரவு நிச்சயமா திருவள்ளுவர் சொல்லியிருக்க மாட்டாரு. அதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கும் என்று சுலபமாக புரிந்து கொண்ட ஒரு அதிகாரமா இந்த அதிகாரம் சொல்லுவேன். அப்படி இரவு என்பது எல்லோருக்கும் இரவு கிடையாது. பகல் என்பது அனைவருக்கும் பகல் கிடையாது. நேரங்கள் அன்றாடைக்கும் இரவு பகல் வரலாம். ஆனா வாழ்க்கையை பற்றி தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஒவ்வொருவரோட வாழ்க்கையும் ஒவ்வொரு விதமாக வேறுபட்டு இருக்கு. ஐயா ஒரு விஷயம் இந்த அதிகாரத்தை சொல்லும் போது கொஞ்சம் விளக்கம் கொடுக்கும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. இந்த இரவுல வாழ்க்கையில இருக்கிறவங்க எடுத்து பேச மாட்டாங்க, எகுத்து பேச மாட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனாங்க நான் ஒரு சின்ன குட்டி கதையை ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதாவது கடந்த மாதம் சொந்தக்காரங்க உறவினர்கள் ஊருக்கு போயிருந்தாங்க. அப்படி ஊருக்கு போகும்போது புதுசா ஒருத்தவங்க வந்துட்டா நிறைய பேர் உதவி கேட்க வருவாங்க. அப்படி வரும்போது அந்த உறவினர்ல ஒருத்தங்க என்ன பண்ணாங்க, ஐயோ அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட அந்த பெற்றோரை வாங்கப்பா சீக்கிரம் போலான்னு சொல்லிட்டு, இல்லைன்னா எல்லாரும் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னது ஒருத்தங்க காதுல விழுந்துருச்சு. அப்படி விழுந்ததுல அவங்க சண்டைக்கு வந்துட்டாங்க. அந்த சண்டை இவங்களும் பேசுனாங்களா அவங்களும் பேசுனாங்களா, அவங்க அமைதியா போகல. சோ நானும் இரவுன்ற வாழ்க்கையில அமைதியாதான் போகுவாங்க, எதையும் பேச மாட்டாங்க அப்படின்னு நினைத்த கருத்து கொண்டு அதை மறுக்கல. ஆனா இப்படியும் இருக்காங்க அப்படின்னு அப்பதான் தெரிஞ்சு கொண்டேன். வாங்க திருவள்ளுவர் இரவு வாழ்க்கை வாழ்றவங்க பற்றி, இந்த பகல்ல உள்ளவங்க அந்த இரவு வாழ்க்கையை பாக்குறவங்க பற்றி என்ன சொல்லியிருக்காரு நமது உரையாசிரியரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஐயா ஆக்சுவலா அந்த பிளாங்கா இருக்கிற ஏரியால தட்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போயிடும். கேக்குதுங்களாமா பேசுறது? கேசங்கள் கேக்குது. என்னம்மா பிரச்சனை? என்ன ப்ராப்ளம்? நோ அங்கிள், அவங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்கிரீன். ஐயா ஐயா ஓகே ஓகே ஓகே. இல்ல ரொம்ப நிசப்தமா இருக்கேன்னு பார்த்தேன். இல்ல இல்ல இல்ல, அது மற்ற சில பக்கங்கள் வந்து விழுந்துருச்சு. அதை கேள்வி. ஓகே ஓகே. கேக்குது, நான் பேசுறது கேக்குதுதானுங்களா ஐயா? சிறப்பாக கேட்கிறது. மிக்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி. துர்கா அவர்களே சொல்லுங்க. வணக்கம் அங்கிள். வணக்கம். இன்னும் கொஞ்சம் பேசுங்க துர்கா, உங்க பேச்சை கேட்பதற்கு எல்லோரும் ஆவலாக இருக்கிறார்கள். அங்கிள் நான்
பேசி முடிச்சுட்டு கேட்கலையா ஆமா அது? ஆமா நீங்க ஆனா, பேசி நீங்க விட்டீர்கள், பேசி நானும் ஆ, கேட்டுட்டோம். இன்னும் என்னோட நீங்க பேசுங்க. என்னோட எனக்கு என் காதுல கேட்கல. அதனாலதான் வந்து ஓ! அ அ பேசுங்கன்னு சொன்னேன். ஓ! நிச்சயமாக. அது அது ஐ தாழ்வு இல்ல. சொல்லுங்க. ஐயா, இன்று இப்போது அதிகாரம் 106 இரவ நீங்க தொடங்கலாம். சரி, மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்கம்மா. ஏன்னா, ஒருத்தவங்க ஒரு பொறுப்பாளர் இருக்கும்போது அவங்க சொல்றத கேட்காம நான் நடக்க முடியாது. அதனாலதான் உங்களை அழைத்து பேச வச்சேன். சரி. இரவு என்ற அதிகாரம் திருக்குறள்ல வந்து 106வது அதிகாரம். இந்த இரவு என்பது குறித்து எப்படி இரவுன்னு வந்துடுச்சு, இரவு பகல்லாம் இருக்குதே அப்படின்லாம் சொன்னேன், உண்மைதான். ஆனா இரவு என்பது எதை குறிக்கிறது சொன்னா வந்து இருட்டைத்தான் முதல்ல குறிக்கும். இரா என்று சொன்னால் இரவு முதல்ல. இப்போ பழங்காலத்துல வந்து இரவு என்பது வந்து இல்லாதது, பார்க்க முடியாதது, ஒண்ணும் செய்ய முடியாதது என்பதற்கு அமைந்திருப்பதுதான் இரவு என்பது. பகல்ல வெளிச்சத்தில் நாம எதையும் பார்க்க முடியும். இருட்டாகி விட்டால், இருள் சூழ்ந்து விட்டால் வந்து எதுவும் நம்ம கண்ணுக்கு புலப்படாமல் போய்விடும். நம் வாழ்க்கையும் அப்படித்தான். ஆக நல்ல முறையில வாழ்கின்ற பொழுது வாழ்க்கை நன்றாக இருக்கும். அந்த இருள் சூழ்ந்து விட்டால், எந்த இருள் என்றால் வறுமை என்ற இருள் சூழ்ந்து விட்டால் ஒன்றுமே தெரியாது. அவன் வந்து எவ்வளவு நெறி உள்ளவனாக வாழ்ந்தாலும் அவன் சில சமயத்திலே வந்து தவறான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்துவிடும். ஏனென்றால் அறிவு அங்கே வந்து குறைந்து விடும். அறிவு வேலை செய்யாது. அவன் தன்னுடைய இருட்டை போக்குவதற்கு எங்காவது வெளிச்சம் கிடைக்கிறதா, அந்த வெளிச்சத்தை ஏற்படுத்தி நாம் பார்த்து நடக்கலாமே என்ற உணர்வுகள் தான் அவர்களுக்கு தோன்றும். அதே போல வாழ்க்கையிலும் அப்படித்தான். வறுமை சூழ்ந்து விட்டால் அந்த வறுமையை போக்குவதற்கு நாம் பல வழிகளை தேடி ஓடுவோம். அதைத்தான் இரவு என்று பழங்காலத்துல வந்து இலக்கியங்கள் நமக்கு பேசுகின்றன. அதன் பிறகு வந்து இருட்டாக இருக்கிற இடத்துக்கும் இரவு என்ற பொருள் வந்தது. ஆக இரண்டுக்கும் ஏற்ற பொருள்தான். இருள் வந்து விட்டால் ஒளி வந்தால்தான் நமக்கு நம்மளோட அருகில் பக்கத்துல உலகத்துல என்ன இருக்குது என்று நம்மால் பார்க்க முடியும். அதே போல இந்த வாழ்க்கையிலும் வந்து இந்த இரவு என்று சொல்கின்ற வறுமை போனால்தான் ஒருவன் ஒரு தெளிவுள்ள மனிதனாக வாழ முடியும் என்பதைத்தான் இங்கே திருவள்ளுவர் எடுத்து கூற வருகின்றார்கள். சரி, நாம முதல் பாடலை பார்ப்போம். ஏனென்றால் இந்த கருத்துக்கள் ஆங்காங்கே அமைந்து கொண்டுதான் இருக்கும். இறக்க இரத்தக்கார் காணின் கரப்பின் அவர்படி தம் பழி அன்று. இப்ப பின்னால் இருக்கிற 3 சீர்களை எடுத்துக்கொண்டு பிறகு நாம் வந்து முன்னுக்கு போயிடுவோம். கரப்பின் அவர் பழி தம் பழி அன்று. இப்ப முன்னு உள்ளதை பார்ப்போமா, கீழே உள்ளதெல்லாம் மன்னிக்கணும் சொன்னோம், மேலே இருந்தா வந்துடலாம். இறக்க இரத்தக்கார் காணின் என்று சொன்னால் வந்து இந்த இறக்க என்று சொல்லுவதில் காணினுக்கு பின்னால போட்டுக்கணும். இரத்தக்கார் காணின் இறக்க, அதாவது இரத்தக்கார் காணீர் என்று சொன்னால் வந்து இந்த இருப்பதை மறைக்காது கொடுக்கின்றவர்கள் இருக்கின்றார்களே, அவர்களை பார்த்தால் அந்த இரத்தக்கார் காணின், அவர்களை பார்த்தால் தன்னிடம் இருப்பதை மறைக்கின்றவர்களாக இருக்கக்கூடாது, தெளிவாக இருக்கின்றவர்களாக இருப்பதை கொடுத்து நம்மை காப்பாற்றுகின்றவர்களாக இருந்தால் இறக்க என்று சொன்னால் அவரிடத்தில் வேணா நீங்கள் ஏதாவது கேட்டு வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்க. இப்ப இறக்க என்று சொல்வது வந்து ஒரு வினைச்சொல். ஆங்கிலத்தில் வேர்ப்னு சொல்லுவாங்க. மலையாளம் சொல்லும்போது அதுக்கு நம்ம கிரிஜா என்ற பொருளே வரும். கத்த கிரிஜா அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த இறக்கை என்று சொல்லுவது இங்கே பார்க்கும்போது எச்சத்தை போல நமக்கு தோன்றினாலும் அது இறந்து வாழலாம் என்று சொல்லுவது. ஆக தன்னிடம் இருப்பதை மறைக்காமல் கொடுக்கின்ற இயல்புள்ள நல்ல குணம் உள்ளவரிடத்தில்
உள்ளவர்களை பார்த்தால் அவரிடத்தில் போய் உங்களுக்கு தேவையானதை கேட்டு பாருங்கள். இங்க கேட்டு பாருங்கள்னு தான் இருக்கே என்பது. கேட்டு பாருங்க, அவர் போய் கேளுங்க அப்படின்ட்டு. அப்ப அவர் சில சமயத்துல மறைத்து விட்டால், தன்னிடம் இல்லை என்று சொல்லிவிட்டால் என்ன ஆகும்? கரப்பின் அப்படின்னா மறைத்தல் என்ற பொருளை தரும். இது ஏமாற்றுதல் என்ற பொருளும் தரும். வஞ்சித்தல் என்ற பொருளும் தரும். ஆனா இங்கே வஞ்சித்தல், ஏமாற்றுதல் என்ற பொருளை விட தன்னிடம் இருப்பதை இல்லை என்று சொல்லுகின்ற சூழ்நிலை சிலருக்கு உருவாகலாம். அப்பொழுது அவர் இல்லை என்று போ என்று நம்மை விரட்டுவார்கள். அப்படி செய்வது அவர் பழி, அவருக்கு அது பழியாகும். தம் பழி என்று இது கேட்கிறவனுக்கு அது பழி அல்ல. உன்னுடைய பழி அது அல்ல. நீ கேட்கிறாய், அவர்கள் மறுக்கின்றார்கள். அது யாருக்கு பழியாக முடியும்? நீ கேட்கறதுனால உனக்கு அது ஒரு பழியாக நீ நினைத்துக் கொள்ளாதே. கொடுக்கலன்னு சொல்றான்ல, அவனுக்கு தான் அது பழி. மறைக்கிறானே, அவனுக்கு தான் அது பழி என்று சொல்லுகின்றார்கள். இது ரொம்ப நுட்பமான ஒரு கருத்தை நம்ம சொற்களை கொஞ்சம் மறுத்து போட்டு பார்த்தாதான் அது சில கருத்துக்கள் தெளிவரும். அதனால நாம ஏதாவது கேட்கறதுன்னு சொன்னா இருக்கிறத மறுக்காது, மறைக்காது கொடுக்கின்றவர்களை நோக்கி கேட்க வேண்டும். இப்ப கூட சில சமயத்துல பொது வாழ்வில இருக்கின்றவர்கள் பொதுவுக்கு சிலரை சென்று நிதி கேட்பார்கள், பணம் கேட்பார்கள், நன்கொடை கேட்பார்கள். அப்படி கேட்கின்ற பொழுது சிலர் தருவார்கள், சிலர் மறுப்பார்கள், சிலர் விரட்டுவார்கள். இதெல்லாம் உண்டுதான். இப்போ பொது வாழ்வில அப்படி கேட்கின்றவர்கள் போகின்ற பொழுது, மறுக்கின்ற பொழுது, விரட்டுகின்ற பொழுது இந்த பொது வாழ்வுல என்ன செய்யணும்ன்ற திருவள்ளுவர் முன்னுமே கொடுத்து வச்சுட்டாரு. அந்த இடத்துல இந்த கேட்கிறவங்களுக்கு மானம் பார்க்க கூடாது, தன்மானம் பார்க்கவே கூடாது. அவன் எத்தனை முறை விரட்டினாலும் விரட்டிட்டு போட்டோம். மீண்டும் அவன் இடத்துல போய் கேட்க வேண்டியிருக்கா, போய் கேளுங்க. அவன் இந்த குமுகாயத்து கொடுக்க வேண்டிய கடமை அவனுக்கு இருக்கிறது, நல்லதற்காக. அப்படி நல்லதுக்காக கொடுக்க வேண்டிய அவனிடத்தில் கேட்டு பெறுவதில் ஒன்றும் தன்மான குறைவு அல்ல. அங்கே மானம் பார்க்க கூடாது என்று திருவள்ளுவரே பல முறை சொல்லியிருக்கின்றார்கள். ஆக கேட்கிறவனுக்கு என்ன செய்ய, தன்னிடத்துல ஒண்ணும் இல்லை, அவன் கேட்க போறவனுக்கு என்ன இருக்குன்னு சொன்னா அவனுக்கு கொஞ்சம் தன்மானம் இருக்கணும். அப்ப தன்மானம் இருக்கும். எல்லாரிடத்திலும் கேட்டு எல்லாரும் இல்லை இல்லைன்னு சொல்லுகின்ற அந்த நொந்த சொற்களை கேட்டு வருந்துகின்ற நிலை அவனுக்கு இருக்கக்கூடாது. அதனால அவன் என்ன செய்யணும்னு சொன்னா, அவன் கொடுத்து அவர்களுக்கு இயன்றதை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்காத மறுக்கின்ற பொழுது ஊரார், அதாவது நல்லவர்கள் அல்லது பெரியோர்கள் பார்க்கின்ற பொழுது அவனைத்தான் குறை சொல்வார்கள். இருக்கிறது, அந்த ஏழை கேட்கின்றான், அவனுக்கு இருப்பதை கொஞ்சம் கொடுத்தால் என்ன என்று அவனைத்தான் பழித்து பேசுவார்கள். அதான் அவர் பழி, அவருக்கு தான் அது பழியாகும். கேட்ட உனக்கு பழி அல்ல, உண்மையில அவர்கள் இரக்கம் கொண்டுதான் பேசுவார்கள் என்பதை இந்த திருக்குறள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இது இல்லாத நிலைகளில நான் கடந்த முறையே சொன்னேன். பொதுவாக இல்லாது எடுக்கின்றவர்கள், கையேந்துகின்றவர்கள் இன்று குறைவாக இருக்கின்றார்கள். சில உலகத்தில் பல நாடுகள் தன் நாட்டில் பிச்சை எடுக்கின்றவர்கள் இருக்கக்கூடாது என்று அவர்களே இந்த இல்லாதவர்களுக்கு தனி ஒரு பாதுகாப்பை வழங்கியிருக்கின்றார்கள். நம்ம நாட்டிலும் அது இருக்கிறது. ஆனால் அதை கேட்கின்றவர்கள் பலர் இல்லை. இல்லாமலும் போய் பிச்சை எடுப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு இடம் கொடுக்கிறார்கள், அவங்களுக்கும் ஒரு நிதி கொடுக்கிறார்கள் இப்பொழுது. ஆனால் அது நோக்கி அந்த பழகிவிட்ட பிறகு அங்கே அமர்ந்து மற்றவர்களை பார்த்து கையேந்தியவர்களுக்கு அது விட்டுட்டு போக மனம் வராது. அவர்களை தொல்லப்படுத்தி பணம் கேட்டுக்கொண்டுதான் இருப்பார்கள். என்று முன்பு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, கொஞ்சம் வயது ஒரு 40, 50, 60 ஆண்டுகளுக்கு முன்னால உள்ளவர்கள் நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா அவர்கள் சொல்லுவார்கள், இந்த பிச்சை எடுக்கின்றதால் எவ்வளவு பெரிய துன்பங்கள், அவர்கள் நிலைகள் யார்தான் பிச்சைக்காரர்கள் என்றே நமக்கு தெரியாது போய்விடும். அவர்கள் இருந்துதான் கேட்கிறார்களா, இல்லாத கேட்கிறார்களா என்பது நமக்கு தெரிவது இல்லை. அதனால இருக்கின்ற பொழுது நாம் மற்றவர்கள் கொடுக்க வேண்டும், அது நம்முடைய கடமை. இது பொது கடமை. கண்டிப்பாக வருவாய் இருக்கின்றவர்கள், இல்லாதவர்கள் கேட்கின்ற பொழுது அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது இந்த பொருள் பெற்றவருடைய கடமை.
இது ஏன் நாம் கடமை என்று அடி சொல்லணும்னா, நீ பெற்றிருக்கின்றாய். இந்த உலகத்தில் அவனும் ஒரு பங்கு. அவனுக்கு உனக்கு உறவினன், உனக்கு நண்பன். அவன் துன்பப்படுகின்ற பொழுது அவன் துன்பத்தை போக்க வேண்டியது உன்னுடைய கடமை. அவன் நம்மிடையே பழகித்தான் நட்பாகனான், அதோட ஒன்றாக பிறந்துதான் உறவானான்றதெல்லாம் அங்க கேள்வி அல்ல. அவனும் இந்த உலகத்தில் ஓர் உறுப்பு. அந்த உறுப்பினருக்கு நாம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. அவர்களுக்கு வேறு வகையாக, அவர்களுக்கு நல்லதுன்னா அவருக்காக போராடலாம். இப்படிப்பட்டவர்களை அரசு இப்படி தனித்து விட்டு மற்றவர்களை கையேந்திர மாதிரி செய்யக்கூடாது. அவர்களுக்கு உரியதை கொடுக்க வேண்டும் என்று போராட வேண்டுமே ஒழிய அவர்களை ஒதுக்கி தள்ளுகின்ற நிலைகள் இருக்கக்கூடாது என்பதெல்லாம் இந்த திருக்குறளை படிக்கும் போது அந்த சிந்தனைகள் நமக்கு வர ஆரம்பித்து விடுகின்றது. சரி, இரண்டாவது திருக்குறளை பார்ப்போம். இன்பம் ஒருவருக்கு இரத்தல். இந்த மேல உள்ள இந்த 3 சொற்களை மட்டும் நம்ம பார்த்தோம் சொன்னா, ஒருவருக்கு இரத்தல், ஒருவர் பிறரிடம் கையேந்தி வாழ்வது அவருக்கு இன்பம் அப்படின்னு சொல்லுவது பொருள் சரியாக அமையாது. யாரையும் கையேந்தி வாழ்வது என்பது தவறு, அது குறை, குற்றம் என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். பின்பகுதியை நம்ம முன்னால எடுத்து போட்டாதான் வரும். இப்பொழுது பிற்பகுதியை பார்ப்போம். இறந்தவை துன்பம் உறாவரின். நீ கையேந்தி கேட்கின்ற பொழுது நீ துன்பப்படாமல் உனக்கு அந்த பொருள் கிடைத்தால் அவர் உன்னை ஒன்றையும் கண்டிக்காது அல்லது ஏசாது, உனக்கு பொருள் கொடுக்கிறேன்னு சொன்னா அப்படி பெறுவது உனக்கு இன்பம் தான் மேல சொல்றாரு. இன்பம் ஒருவருக்கு இரத்தல். எந்த இரத்தல்? இறந்தவை துன்பம் உறாவரின். நாம் கேட்டது நமக்கு துன்பம் இல்லாமல் ஒருவர் எடுக்கின்றார் என்றால் அந்த துன்பமும் நமக்கு இன்பமாக இருக்கும். ஏனென்றால் கேட்டதும் கிடைக்கிறதே அது ஒரு இன்பம் என்று சொல்கின்றார்கள். அடுத்தடுத்து வருகின்ற திருக்குறளையும் அதே கருத்தை மீண்டும் வலியுறுத்துவார் திருவள்ளுவர். அதான் கேட்பவனுக்கு துன்பமில்லாது கிடைத்தால் அது இறந்து கேட்பதிலும் இன்பம் இருப்பதாகும் என்ற பொருளை தருகிறது. மூன்றாவது திருக்குறள். கரப்பில்லா நெஞ்சிற் கடனறிவார் முன்னின்று இறப்ப ஒருவோர் ஏர் உடைத்து. கரப்பில்லா நெஞ்சிற் கடனறிவார். இந்த கடனறிவார் என்பது நாம் சொந்தங்களா நமக்கும் கடமை உண்டு மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு. அவனை வேறு யாரோ என்று எண்ணக்கூடாது. அவனும் உன்னுடைய குழந்தைகள், பெரியோர்களாக இருந்தார். அவனும் உன்னுடைய அண்ணன், தம்பி என்று உடன் பிறந்தவர்கள். இப்படி எண்ணுகின்ற நிலைகள் நமக்கு இருக்க வேண்டும். அதனால கடனறிவார் என்றால் நமக்கும் கடமை இருக்கிறது என்று தெரிந்து கொண்டவர்கள், பொது அறிவை பெற்றவர்கள். கரப்பில்லா நெஞ்சில், அந்த கரவில்லாம மறைக்காத நெஞ்சில் கொண்டவர்கள். முன்னின்று இறப்பார் ஓர் ஏர் உடைத்து. அவர்கள் முன்னின்று கையேந்தி வாழ்கின்றது, கேட்டு பெறுவது ஒரு அழகைத்தான் தரும். ஏனென்றால் அவர் தன் கடமையை அறிந்தவர். தன் வீட்டில் ஒருவர் தன் தாயிடத்தில், தந்தையிடத்தில், அண்ணனிடத்தில், உறவினர்களிடத்தில் எப்படி உரிமையோடு ஒன்றை கேட்போமோ அதை போல உனக்கு அது ஒரு உரிமையான ஒன்றாக இருக்கும். அந்த இறப்பு ஓர் ஏர். இங்க ஏர் என்று என்ன சொல்றான்னு சொன்னா, இது ரொம்ப நுட்பமாக திருவள்ளுவர் இதை பயன்படுத்தினார். ஏர் என்பது கலப்பை. அந்த கலப்பையை கொண்டு ஏர் உழுவார்கள், பொருள் கிடைக்கும் நமக்கு. அதை கொண்டு தான் உண்பதோடு மற்றவர்களுக்கும் கொடுப்பார்கள். இங்க ஏர் என்பது எதை கொண்டு வருகின்றால் அழகு என்ற பொருளை கொண்டு வருகிறது. முன்னின்று இறப்பும் ஓர் ஏர் உடைத்து. அங்கே அவரிடத்தில் கையேந்தி வாழ்வதும் உனக்கு அது ஒரு அழகை கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நெஞ்சம் இல்லாத இடத்தில் நீ போய் கையேந்தினால் அது உன்னுடைய முகத்தை சோர்வடைய செய்துவிடும். இங்கே அழகு என்பது முகத்திலே ஒரு பொழுவை ஏற்படுத்திவிடும். அவர்கள் உண்மையான கடமை உணர்ச்சியோடு ஒன்றை கொடுக்கின்றார்கள் என்று சொன்னால் அது கண்டிப்பாக ஒரு அழகாக இருக்கும் என்ற கருத்தை இந்த ஏர் என்ற ஒரு சொல் இங்கே கொண்டு நமக்கு காட்டுகிறது. இப்போ நாம இன்னும் நம்ம நினைத்து பார்க்க வேண்டிய ஒன்று,
ஓமைகளை காட்டுகின்ற பொழுது நீங்களாம் பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணை வர்ணிக்கின்ற பொழுது அவளுடைய கன்னத்தை சொல்லுகின்ற பொழுது கனி போன்ற கன்னம் என்பார்கள், மலர் போல கன்னம் என்பார்கள். மற்ற மற்ற பகுதியெல்லாம் வர்ணிக்கின்ற பொழுது இந்த இயற்கை பொருள்களை எல்லாம் அழகுபடுத்தி சொல்லுவார்கள். ஆனால் திருவள்ளுவர் ஒரு ஏழையின் கையில் இருக்கின்ற ஏர் வந்து உனக்கு அழகு தரும் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு ஓமை என்பது ரொம்ப நுட்பமான ஒரு உணர்வு. திருவள்ளுவருடைய உயர்ந்த உள்ளத்தை இது காட்டுகின்றது. அதையும் எடுக்கின்றார்கள். பெரும் மலைகளையோ மலர்களையோ அல்லது அருவிகளையோ எல்லாம் இந்த ஓமைகளுக்கு எடுத்து காட்டுகின்ற பொழுது திருவள்ளுவர் ஏர் என்று சொல்லுகின்ற ஏர்முனையையும் கொண்டு இங்கே அழகை எடுத்து காட்டுகின்றார் என்கின்ற பொழுது அவருடைய உள்ளத்தின் உணர்வு எத்தனை உயர்ந்த உள்ளத்தை கொண்டிருப்பது என்பது. அப்போ இதுல தெரிபொருள் மறைபொருள் என்று இரண்டு இருக்கும். இப்போ மறைபொருள் என்பது என்ன அப்படின்னு சொன்னால், ஏர் உடையவர்கள் உழைத்து தன் பொருளை மற்றவர்களுக்கு கொடுப்பார்கள். இந்த கடன் அறிகின்றவர்கள், தனக்கும் உலகிற்கு உதவி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று உணர்கின்றவர்கள் இந்த ஏரை போன்றவர்கள். அது அந்த ஏரை கொண்டு உழைத்து மற்றவர்களுக்கு கொடுத்து மற்றவருடைய வாழ்வுக்காகவும் தருவார்கள். என்றால் நீங்க பாத்தீங்கன்னா நெல்லெல்லாம் விளைவிக்கின்றீர்கள், நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவருடைய பார்வையில் நீங்க பெரும்பாலும் அந்த பொருளை பெரும்பாலும் மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற சூழலுக்கு வந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட சூழல் அவர்களுக்கு அமையும். அதனால்தான் ஏர் என்ற ஒன்றை இங்கே திருவள்ளுவர் எடுத்து காட்டியிருக்கின்றார்கள் என்பதை பார்த்துக் கொள்ளலாம். அடுத்து 4வது திருக்குறள், இரத்தலும் ஈதலையே போலும். திருவள்ளுவர் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு பகுதி அதுதான். அதாவது கையேந்தி வாழ்றைய அதுவும் ஒரு கொடுப்பதை போலவே இருக்கும். யாருக்கு? கரத்தல் கனவிலும் தோன்றாதவர் மாட்டு. மறைப்பதை, தன்னிடத்தில் இருப்பதை மறைக்க வேண்டும் என்று தன் கனவிலும் கருதாத ஒருவர், அவருக்கு அந்த எண்ணம் வராது. அதனால்தான் கனவில்னு சொல்லுவது. இந்த எண்ணம் என்பதும் நம்ம மனையில் அது ஒரு பகுதியாக படித்துக் கொடுப்பார்கள். இந்த கனவுகள் ஏன் வருகிறது என்று சொன்னால், எந்த ஒரு நினைவு நம் உள்ளத்திலே ஆழ பதிந்திருக்கிறதோ அது நம்முடைய கனவில் சில போது அடிக்கடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். கனவிலும் தேற்றாதவர் மாட்டு. கரத்தல் என்பது மறைத்தல். கனவிலும் தேற்றாதவர்னா அதை மறைக்காதவர் இடத்தில், மாட்டு என்றால் இடத்தில். இரத்தலும் ஈதலே போலும். நாம் கையேந்தி விரும்புவதும் அது கொடுப்பதை போலும் சொன்ன. ஈதல் என்றால் கொடுத்தல், இரத்தல் என்றால் கையேந்துதல். இங்க 2 பேரும் இருக்கிறாங்க. கையேந்துகின்றவன் தான் கொஞ்சம் துன்பத்துக்குரியவன், கொடுக்கின்றவன் உயர்ந்த நிலைகளுக்கு உரியவர்கள். அதை இந்த கருத்தை நமக்கு 5வது திருக்குறளை திருவள்ளுவர் மேலும் விளக்கி காட்டுகின்றார்கள். அதனால முதல்ல பொருள் மட்டும் நாம் தெரிந்து கொள்வோம். இருப்பதை கனவிலும் மறைக்காத இடத்தில் கேட்டு பெறுவது இல்லாதவருக்கு கொடுத்தல் போன்ற இன்பமாகும். இதற்கான விளக்கத்தை இதிலே நாம் பார்க்கலாம். கரப்பில்லார் வையத்து உண்மையால் கண்ணின்று இறப்பவர் மேற்கொள்ளுவது. இறப்பதை கொடுப்பதை மறைக்காது கொடுப்பவர் உலகில் இருந்தால், வையகத்து உண்மையால்னால் இந்த உலகத்தில் உண்மையில் இருந்தால், கண்ணின்று இறப்பவர் மேற்கொள்ளுவது, அவர் தன் முன்னே நின்று இறத்தல் மேற்கொள்ளப்படும். அப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் கொண்டவர்களுக்கு முன்னால் என்று நாம் ஒன்றை கேட்பது சிறப்பு என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார்கள். அவர்கள் முன்னால், இவர்கள் முன்னால் இருப்பதை மறைக்காமல் கொடுக்கின்றவரிடத்தில், அவர்களுக்கு முன்னால் இறப்பதும் நமக்கு ஒரு மகிழ்ச்சிக்கு உரிய ஒன்று என்று இந்த திருக்குறள் நமக்கு சொல்கிறது. கரப்பில்லார் வையகத்து உண்மையால் கண்ணின்று இறப்பவர் மேற்கொள்ளுவது. மேற்கொள்வது என்றால் கேட்பது, இறப்பவர் என்றால் இந்த கையேந்தி வாழ்கின்றவர்கள் என்ற பொருளை தரும். அடுத்த 6வது திருக்குறள், கரப்பிடும்பை இல்லாரை காணின் நிறப்பிடும்பை எல்லாம் ஒருங்கு கெடும்.
கரப்பு என்று சொல்றது இப்போ தெரியும், நம்ம வந்து பழக்கத்தில், நம்முடைய வழக்கத்தில் இல்லாத ஒரு சொல்லு. கரப்பு என்று சொன்னால் மறைத்தல் என்ற பொருளை தரும். இடும்பை என்று சொல்லுவது வந்து துன்பத்தை குறிக்கும். இடும்பை என்று சொல்லுவது வந்து மறைப்பதன் மூலம் மற்றவர்கள் கொடுக்கின்ற துன்பம். இப்ப இல்லாத கொடுமைப்பட்டு ஒருத்தர் கேட்கும் போது அதை மறைக்கின்ற ஒன்று இருந்தாலும் நாமும் நம்ம ஓரளவு இருக்கிறது, ஏதோ நமக்கு ஒரு பெரிய இடையூறு வந்து விட்டது. அந்த இடையூற்றை போக்க வேண்டும் என்பதற்காக நாம் சில வேளை நமக்கு மிக நெருங்கிய நண்பர்களிடத்திலோ, உறவினரிடத்தில் பெரும்பாலும் போக மாட்டார்கள் பலர், நண்பர்களிடத்திலோ அல்லது தன்னை பாதுகாக்கிற ஒரு பெரியவரிடத்துல போவார்கள், கேட்பார்கள். அப்பொழுது அவர்கள் மறுத்து விட்டால், தன்னோடு இவ்வளவு நெருங்கி பழகியவர்கள் தனக்கு கடன் கொடுப்பதற்கு கூட மறுக்கிறார்களே என்ற அந்த துன்பம் வாழ்க்கையிலே பலரும் பட்டறிந்திருப்பார்கள். அதுவும் இந்த நேரத்தில் நாம் எண்ணி பார்க்கக்கூடிய ஒன்று. அப்போ கண்டிப்பாக வந்து நாம் கேட்டு இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது அது பெரும் துன்பத்தை கொடுப்பதாக இருக்கும். அதனால வந்து கரம்பிடுமை இல்லாரை காணின் என்பது, அதாவது கரப்பிடும்பை இல்லாரை காணின் என்றால் வந்து இருப்பதை மறைத்து துன்பம் தராதவரை கண்டால், அவர் நமக்கு துன்பம் தராதவரை கண்டால், இறப்பரின் வறுமை துன்பம் எல்லாம் ஒரு சேர கெடும் என்று சொல்கின்றார்கள். நிரப்பு இடும்பை என்றால், நிரப்பு என்று சொன்னால் இங்கே எதை குறிக்கிறது என்று சொன்னால் வந்து வறுமையை குறிப்பது. இடும்பை என்பது துன்பம். நிரப்பு இடும்பை என்று சொன்னால் வறுமை துன்பத்தை எல்லாம் ஒரு சேர கெடுக்கும் என்றால் இல்லாது கெடுத்து விடும், இல்லாது போகிவிடும் என்று அது பொருள் தரும். அதனால இருப்பதை மறைக்காத கொடுக்கின்ற இடத்தில் நாம் கையேந்தி வாழ வேண்டும் என்பது கொடுமையான அதாவது கையேந்தி வாழ்கிறவர்கள் சொல்ல முடியாது. அவன் இல்லாதவனாக, அவன் கொடுக்காதவனாக இருந்தாலும் அவனை கெஞ்சி கெஞ்சி பின்னாலேயே செல்லுகின்ற சூழ்நிலைத்தான் இந்த இல்லாதவர்களுக்கு ஏற்படும். அவன் எத்தனை முறை இல்லை என்று சொன்னாலும் அவனை விடாது திரத்துகின்ற நிலை அவர்களுக்கு ஏற்படும். சரி, நாம் 7வது திருக்குறளை பார்ப்போம். இகழ்ந்து எல்லாது ஈவாரை காணின். இறந்தில்லாது என்பது வந்து இறந்து எல்லாதை ஈவாரை காணின். அதாவது நாம் போய் கேட்கும்போது நம்மளை இகழாது, நம்மளை எள்ளி பேசாது கொடுக்கின்றார். அவரை பார்த்தால், இகழ்ந்து எல்லாதை ஈவாரை கொடுப்பவரை காணின் பார்த்தால், மகிழ்ந்துள்ளம் உள்ளல் ஓப்பல் உடைத்தது என்று சொல்கின்றார்கள். நம்முடைய உள்ளம் மகிழும், நம்ம உள்ளுக்குள்ளேயே ஒரு மகிழ்ச்சி வந்து நமக்கு ஏற்படும். ஏனென்றால் இகழவும் நம்ம இகழவும் இல்லை, எல்லவும் செய்யல. ஆனால் இதுல இருந்து ஒன்றை நாம திருவள்ளுவர் நமக்கு சொல்லுகின்றார்கள். நம்மால் கொடுக்க முடியவில்லை என்றால் இல்லை என்று சொல்லிவிடலாம். அவனை இகழ்வதோ எள்ளுவதோ செய்யக்கூடாது. அவன் இல்லாதவன் வந்து கேட்கின்றான், அதற்கு அவனை இகழ்வதோ எள்ளி பேசுவதோ, அதாவது பழித்து பேசுவதோ செய்யாம கொடுத்துட்டு போனா, இல்ல கொடுக்காத விட்டுடலாம். அப்படி செய்தால் வந்து அந்த உண்மையை சொல்லி அவர்களிடத்துல வந்து இவர்கள் தவிர்த்தால் ஒரு வகையில் அவர்கள் வந்து மகிழ்ச்சி அடைவார்கள். இருந்தாலும் வந்து எப்பொழுதுமே இப்ப நம்மை பொறுத்தவரையிலும் ஏற்றுக்கொள்வது என்னன்னா, யாராவது கேட்கறாங்க, கேட்கும்போது இல்லை என்று நம்மிடம் அவனுக்கு கொடுப்பதற்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் எதுவுமே சொல்லாம அவனை வந்து எந்த வகையிலும் இகழ்ந்து பேசாமல் எழுதல் செய்யாமல் நம்முடைய நிலையில வந்து இல்லை என்று சொல்லி அனுப்பிவிடலாம். இன்றைய காலகட்டத்தில் இல்லை என்று சொல்லி அனுப்புவதுதான் சிறப்பாக அமைந்து இருக்கிறது. ஏனென்றால் இருப்பவர்கள் அடிக்கடி வந்து கேட்பது, உழைக்காதவன் வந்து கேட்பது, குடிக்கின்றவன் வந்து கேட்பது, இவர்களெல்லாம் வந்து பார்த்து அவனுக்கெல்லாம் கொடுப்பது எதனால், எதற்கு என்று நம்ம ஒரு வினா நமக்கு தொடுத்து அவர்களுக்கு கொடுக்க மாட்டோம். அதனால வந்து கேட்கின்றவர்கள் எல்லோருமே நல்ல நோக்கத்திற்குத்தான் கேட்கின்றார்கள் என்று நாம் சொல்ல முடியாது. நம்ம ஏன்னா வெவ்வேறு இடங்கள்ல இருந்து வருவார்கள், கேட்பார்கள். அப்படியும் பல இடங்களிலே பலரை ஏமாற்றியவர்கள் பலர் உண்டு. இப்ப பேசுகிற நானே பல இடங்கள்ல
ஏமாந்து போனது உண்டு. இப்படி ஏமாற்றியவர்கள் பலர் உண்டு. அது இல்லை என்று நம்மால் சொல்ல முடியல. அதனால வந்து யாரிடத்திலும் இகழ வேண்டாம், அவளை இழிவாக பேசவும் வேண்டாம். அவர்கள் கேட்ட கருத்துக்களை வந்து இல்லை என்று ஒரு சொல்லாவது சொல்லிவிட்டு அவர்களை அனுப்பி வைப்பதற்கு முயற்சிப்போம். அதனால மிக முக்கியமாக வாழ்க்கையில் நாம் கொள்ளத்தக்கது ஒன்றுதான். யாரையும் இகழ்ந்து பேசுவதோ பழித்து பேசுவதோ செய்யாத ஒரு சிறந்த உயர்ந்த பண்பை நாம் கொள்ள வேண்டும். அந்த பண்பு என்பது நம்மை விட கீழே இருக்கின்ற ஏதும் இல்லாதவர்களை பார்த்தால் கூட அவர்களை கூட அப்படி எதையும் சொல்லி பேசக்கூடாது, இகழக்கூடாது என்று திருவள்ளுவர் நமக்கு அறிவுரை வழங்குகின்றார். 8வது திருக்குறளை பார்ப்போம். இறப்பாரை இல்லாயின் ஈவார்கண் மாஞாலம் மரப்பாவை சென்று வந்தற்று என்று சொல்லுகின்றார்கள். இப்ப இந்த 8வது திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்றது என்னன்னு சொன்னா, இறப்பவர்கள் இருக்கிறதுனாலதான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை திருவள்ளுவர் சொல்லுகின்றார். ஏனென்றால் குடும்பத்திற்காக மட்டும் வாழ்வது இன்றைய வாழ்க்கையாக இருந்தால் கூட பொதுவான பார்வையில் இல்லாதவர்களுக்கும் கொடுத்து அவருடைய வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்ற ஒரு உணர்வு நமக்கு இருந்தால்தான் இந்த உலகம் வந்து சிறக்கும். நாம் வாழ வேண்டும், நம்முடைய குடும்பம் வாழ வேண்டும் என்று மட்டும் எண்ணினால் அந்த உலகம் வந்து ஒரு சிறந்த வாழ்க்கை உலகமாக கொள்ள முடியாது. அதனால இறப்பாரை இல்லாயின், இந்த இறப்பவர்கள் உலகத்தில் இல்லை என்றால் ஈன்கண், இந்த இடத்திலே இந்த உலகத்திலே இந்த மாஞாலம் பெரிய உலகம் மரப்பாவை சென்று வந்தன்று. மரப்பாவை என்று சொல்றார், இந்த பொம்மலாட்டம் சொல்வார்கள். அதை வந்து அங்க போறதும் இங்க போறதும் செய்வார்கள். இன்னொன்று மரத்தால் செய்த பொம்மைகளும் இருக்கு. அந்த பொம்மைகளும் வந்து சுற்றி வட்டாளர்களால் அது கீழே வந்து உருண்டையாக இருக்கும். அது தலையை ஆட்டி ஆட்டி கொண்டு பார்க்கும். இந்த மரப்பாவை வந்து ரெண்டு வகையில் வரும். ஒன்று, ஒரு பாவை வந்து பொம்மலாட்டத்துக்கும் பயன்படுத்துவதையும் மரப்பாவை என்று சொல்லுவார்கள். இந்த சாதாரணமா வந்து தஞ்சாவூர் பொம்மைன்னு சொல்லுவார்களே, தலையாட்டி பொம்மைன்னு சொல்லுவார்களே, அதெல்லாம் மரப்பாவைகள் தான். அப்ப இந்த உலகம் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னா, தலையாட்டி கொண்டே வாழுகின்ற வாழ்க்கை போன்றுதான் வாழ்க்கை இருக்கும். இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை இங்கே திருவள்ளுவர் சொல்லுகின்றார்கள். இப்ப நாம இன்றைய காலகட்டத்தோட இதை ஒப்பிட்டு பார்த்து கொஞ்சம் பார்க்கணும். எதுன்னு சொன்னா வந்து, யார் இறப்பவர், இல்லாது இருக்கின்றவர்கள் ஒரு சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும் என்றால் அவர்களுக்கு கல்வி வழங்க வேண்டும். அந்த கல்வி வழங்க வேண்டும், உணவு வழங்க வேண்டும் என்று ஆரம்பத்தில் இருந்தது. இன்றைக்கு உணவுக்கு இருந்தால் கூட ஏதேதோ காரணங்களை சொல்லி கேட்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். அதனால பொதுவாக நாம் வந்து இந்த இல்லாதவர்களுடைய வாழ்க்கை உயர்வுக்கு நாம் என்ன செய்யலாம் என்று எண்ண வேண்டும். அதை செய்வதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். அப்ப செய்கின்ற பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கை ஒரு பயனுள்ள வாழ்க்கையாக இருக்க முடியும். ஏனென்றால் இல்லாதவர்களுக்கு தேடி தேடி போய் கொடுத்தால் கூட அது ஒவ்வொரு காலகட்டத்திலே அது முடிந்து கொண்டுதான் இருக்கும். அதனால சில அறிஞர்கள், அது பேரை சொல்ல வேண்டாம், பிச்சையே போடக்கூடாதுன்னு சொல்ற அறிஞர்கள்லாம் உண்டு. அவர்கள்லாம் ஆய்வுதெல்லாம் சொன்னார்கள், அவன் சொந்த முயற்சிக்கு வரட்டும், சொந்த முயற்சிக்கு வந்து போகட்டும், அதனால் பலர் இறக்கட்டும் என்று ஈவிரக்கம் இல்லாமல் சொல்வது போன்று நமக்கு தோன்றினாலும் அவர்கள் சொன்னதிலும் வந்து சில உண்மைகள் இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அதனால ஒருவனுடைய தன்மானத்தை நாம் கெடுக்கக்கூடாது. அவன் தன்மானமாக எதை எண்ணி பார்த்து வாழ்கின்றவனாக விட வேண்டும், அவனை சிந்திக்க செய்ய வேண்டும் என்ற உணர்வுகளை சொன்னவர்களும் உண்டு. இதுவும் நாம் சிந்தனைகளை கொள்ளத்தக்க ஒன்றுதான். அதனால இறப்பாரை என்று சொன்னால் இறந்து வாழ்கின்றவர்கள் இல்லை என்று சொன்னால் ஈயன்கான், இந்த இடத்திலே இந்த உலகத்திலே மாஞால் இந்த பெரிய உலகம் இருக்கிறது, அது மரப்பாவை சென்று வந்தற்று. இந்த மரப்பாவை அங்கேயும் இங்கேயும் போய் வந்து கொண்டிருப்பதை போலத்தான் நாம வந்து வெறும் பயனற்ற ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அது நாம இயங்குகின்ற இயக்கங்கள், நாமும் இருக்கிறோம், நாமும் பல இடங்கள் போறோம் வரோம். ஆனால் அந்த வாழ்க்கையில வந்து எந்த பயனை நீ கண்டாய்?
அப்போ நீயும் வந்து ஒரு மரப்பாவு, எதுவுமே செய்ய முடியாமல் வெறும் தலையாட்டி பொம்மை போல வாழ்கிற வாழ்க்கைத்தானே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை இந்த திருக்குறள் நமக்கு சொல்லுகின்றது. 9வது திருக்குறள். ஈவார்கண் எண்ணுண்டாம் தேற்றம், இறந்துகொள் மேவார் இலாக்கடையே. இந்த மேல உள்ள திருக்குறளை தான் மீண்டும் கொடுக்கின்றார்கள். இறந்துகொள் மேவார் இல்லாக்கடை, இறந்து கேட்கின்றவர்கள் இல்லாத போது ஈவார்கான் என்னுண்டாம் தேற்றம். இப்ப கொடுத்து இங்க முதல்ல வந்து கொடுக்க வேணும்னு சொல்லிட்டு இங்க வந்து கொடுத்து வாழ வேண்டிய ஒரு மனிதனுடைய கடமையை நினைவூட்டுகின்றாருங்க. ஈவார்கண் என்னுண்டாம் தேற்றம், கொடுத்து புகழ் பெற வேண்டும் என்பதுதான் பொதுவான நீதி. கொடுத்து புகழ் பெற வேண்டும், நல்லது செய்ய வேண்டும், அதன் மூலம் ஒரு புகழை பெற வேண்டும். அப்போ அதுக்கு என்ன யார் காரணமாக இருக்கிறார்கள்? இறந்து கொள் மேவார் இல்லா கடை. இப்போ இறந்து வாழ்கின்றவர்கள் இல்லாத போது உன்னுடைய கடமை நீ எப்படி செய்வ? அவனுக்கு தானே கடமை செய்யணும். அவனுக்கு தானே பல முயற்சிகள் செய்து அவனை முன்னேற்ற வேண்டும், அவனது உலகத்தில் தலைமுறை செய்ய வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார்கள். அதனால ஈவார்கண் என்னுண்டாம் தேற்றம் சொன்னால், கொடுத்து வாழ முடியாத போது அவர்களுக்கு இந்த உலகத்தில் அவர்களுக்கு என்னத்தான் கிடைக்க போகிறது? உன்னை வரையிலும் உன் குடும்பத்து வரையிலும் வாழ்ந்து விட்டால் உனக்கு என்ன கிடைக்க போகுது? எதுவும் கிடைக்கிறதுக்கு இல்லை. இல்லாதவர்களுக்கு உன்னிடத்துல வரலன்னு சொன்னா, அவர்களுக்கு அவர்களால் உன்னால் பயன் இல்லை என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையும் பயனற்றது என்று சொல்லுகின்றார்கள். இது ரொம்ப நுட்பமாக சிந்திக்க வேண்டிய ஒன்று. அதை சிந்தித்து பாருங்கள். இறந்து கேட்பவர்கள் இல்லை என்றால் கொடுப்பவருக்கு வாழ்வில் பயனாகிய புகழ்தான் எப்படி கிடைக்கும்? புகழ் என்பது இந்த காலத்தில் இருக்கிற புகழை பற்றி நான் எண்ணி பார்க்க வேண்டாம். ஒரு மனிதன் ஒரு மாந்தன் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவன் புகழ் பெற்றவனாக வாழ வேண்டும். எப்படி புகழ் பெற்றவனாக? மற்றவர்களுக்கு நன்மையை செய்து புகழ் ஈட்டுகின்றவனாக, மற்றவருக்கு நல்லதை செய்து புகழ் ஈட்டுகின்றவனாக, மற்றவனுக்கு நல்ல செய்திகளை சொல்லி கருத்துக்களை சொல்லி அவனை உயர்நிலைக்கு கொண்டு வருகின்றவனாக இருக்க வேண்டும் என்று இந்த திருக்குறள் நமக்கு அறிவுறுத்துகின்றது. அடுத்து இந்த கையேந்தி வாழ்கின்றார்களே அவர்களுக்காக சொன்ன இறுதி திருக்குறள். எப்போதும் இந்த இறுதியில தான் வந்து இந்த கையேந்தி வாழ்கின்றவர்களுக்கு எது கூடாது என்ற ஒன்றை அவர் காட்டுகின்றார்கள். இந்த கையேந்தி வாழ்கின்றவர்கள் நாம் பார்க்கும் பொழுது ஒருத்தர் பணத்தை கேட்கிறாரு, அவன் கொடுக்கல போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பிறகு இவன் கையேந்திரம் சும்மா இருக்க மாட்டான், அவனை ஏச ஆரம்பிச்சிருவான். இப்ப சில படங்களை நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் பார்க்கலாம். இவன் பிழைப்பே வந்து கையேந்திர வாழ்க்கை. இந்த நிலையில கோபப்பட்டு அவர்களை வந்து கண்டிப்பார்கள். அதை பற்றி இங்கேயும் திருவள்ளுவர் எடுத்து சொல்லுகின்றார் என்றால் திருவள்ளுவர் எவ்வளவு கூர்மையாக உலகத்தை கண்டு கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் பார்த்துக் கொள்ளலாம். இறப்பான் வெகுழாமை வேண்டும். அதாவது இறந்து வாழ்கின்றவன், மற்றவரிடத்துல அண்டி பிழைக்கின்றவன், தன்னிடத்துல வந்து சினம் இல்லாமல் வாழ்கின்ற வாழ்க்கையை கொள்ள வேண்டும். வெகுழாமை என்றால் சினம் கொள்ளாமை வேண்டும். இறப்பவன் சினம் கொள்ளாமை வேண்டும். தன்னைத்தானே வறுமை துன்பமே, தன்னையே வருத்தம் வரும்ப துன்பமே அதற்கு சான்றாக திருவள்ளுவர் சொல்கின்றார்கள். இப்ப வந்து நீ கையேந்தி வாழ்வது எதனால்? இப்ப பொதுவாக வந்து வறுமை வருவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் பொதுவான காரணம் ஏன் வந்துன்னு சொன்னா, உன்னிடத்தில் இருந்த அந்த சினம்தான் அது காரணம். ஒருவன் வறுமை பெறுகின்றான், வறுமை துன்பத்தை பெறான்னு சொன்னா இவனிடத்துல அந்த சினம்தான் அதுக்கு காரணமாக அமைந்தது என்பதற்கு திருவள்ளுவர் வந்து இங்கே வந்து ஒரு மிக முகாமையான கருத்தை வந்து நமக்கு பதியம் செய்கின்றார்கள். தன்னையே வருத்தும் வறுமை துன்பமே இதற்கு தக்க சான்று. உன்னை வறுமை எப்படி வந்தது என்று எண்ணிப்பார். ஏதோ ஒரு வகையில் உன்னுடைய அடக்க உண்ணா சினத்தை வெளியில் காட்டி வீம்பு பேசியதனால் வந்து பலருடைய உதவிகளை நீ இழந்து விட்டாய். அதனால் இன்று நீ வறுமை துன்பத்திற்கு ஆளானாய் என்பதையும்
இங்கே நாம் கருத்தில் கொள்ளுதல் வேண்டும். இவையெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது திருவள்ளுவர் இரவு என்ற அதிகாரத்தின் மூலம் சொல்லுகின்ற செய்திகள் கேட்கின்றவர்கள் ஒன்றை நாம் நன்றாக இருக்கும். இப்படி படிச்சுட்டே வந்தோம். இதை என்ன நமக்கு உள்ளத்துல கொள்ளத்தக்கது, எதை சிந்திக்கத்தக்கதெல்லாம் அவர் சிந்தித்து நாம இடத்துல பேசினார்கள்னா கொஞ்சம் நன்றாக இருக்கும். இப்ப நாமே ஒரு கருத்துக்களை சொல்லிக்கொண்டே போகின்ற பொழுது, அல்லது குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அது அவ்வளவு சிறப்பா இருக்காது. உங்களுடைய மன உணர்வில் என்ன படுகிறது அந்த பார்க்கறதை விட மேலும் ஒரு சிறு ஒரு பார்வையை நாம் பார்த்து விடுவோம். மேல் பார்வை. இறக்கார் காணீர், இரத்தக்கார் காணீர் என்று சொன்னால், அதாவது தக்கார்ன்னு சொல்லுவார்களா, தக்கார்ன்றதும் கேள்விப்பட்டிருப்பேன். இரத்தக்கார் அப்படின்னு சொன்னார் தகுதி உள்ளவர்கள் என்றுதான் தக்காருக்கு சொல்லுவார்கள். இங்க திருவள்ளுவர் இரத்தக்கார் காணின், இறந்து வாழ்கின்றவர்களை பார்த்தால் அவரிடம் இறக்க, அவரிடத்தில் போய் கேளுங்க. நீங்க உங்களோட வருமத்தில் வந்துருச்சு, நீங்க இப்ப மற்றவங்களை கேட்டு பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாகி விட்டீர்கள். அதனால நீங்க எல்லாரிடத்திலையும் கேட்டுக்கொண்டு உங்க துன்பத்தை மிகப்படுத்திக் கொள்ளாதீர்கள். கொடுக்கிறார்களா அவர்களை பார்த்து கேளுங்க. தாழ்வில்லை, அவர்களால் முடிந்த வரையிலும் செய்வார்கள். இல்லை என்று சொன்னால் ஒரு அன்பான 2 வார்த்தையா, ஒரு 2 சொற்களாவது மனதுக்கு இதமாக பேசுவார்கள். அதனால எல்லாரிடத்திலும் நீங்க கேட்க வேண்டாம். எல்லாரிடத்திலையும் அதை கேட்காதீங்க. உங்களுக்கு கொடுப்பாருன்னு நினைக்கின்ற இடத்துல போய் கேளுங்க என்று சொல்லுகிறார். கரப்பின் அவர் பழி தம் பழி அன்று. அவர் மறக்கின்ற ஒரு சூழ்நிலையா இருந்தால் அது அவருக்கு பழியாக போகும். நீங்க அதை பற்றி துன்பப்படாதீங்க, அது உங்களுக்கு ஒரு பழி அல்ல என்று சொல்லிவிட்டார். நல்லவர் இடத்துல போய் கேட்கிறோமே அப்படின்னு சில பேர் தாங்கி கொண்டு இருப்பார்கள். அதற்கு இவர் சொல்றார்கள், அதை பத்தி நீ துன்பப்படாதீங்க, அவர்கள் இப்படியாவது உங்களுக்கு கொடுப்பார்கள். இல்லை என்றாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இடத்துல நல்ல இனிய சொற்களை பேசி அனுப்புவார்கள் என்று சொல்லுகின்றார்கள். 2வது திருக்குறள், இன்பம் ஒருவருக்கு இரத்தல், இறந்தவை துன்பம் உறாவரின். இறந்தவை துன்பம் உறாவரின். கேட்கின்ற பொழுது நம்மை துன்பப்படுத்தாமல் ஒரு பொருள் நமக்கு சேரும் என்று சொன்னால் அதுவும் இன்பம் தான் நமக்கு என்று திருவள்ளுவர் சொல்றார். இன்பம் ஒருவருக்கு இரத்தல். அப்ப நம்ம கையேந்தி வாழ்வதும் அதுக்கு நமக்கு ஒரு இன்பம்தான் என்று திருவள்ளுவர் சொல்றார். 3வது திருக்குறள், கரப்பில்லா நெஞ்சில் கடனறிவார் முன்னின்று இறப்பும் ஓர் ஏர் உடைத்து. இந்த பக்கத்தில் உள்ள ஏர் என்பது அளபடைன்னு சொல்வார்கள். அதை நாம சொல்லும் போது சேர்த்து சொல்லுகின்ற சூழ்நிலைகள் வேண்டாம். அது அரைமாத்திரை. அரைமாத்திரைன்னு சொல்லும் போது அதுக்கு ஓசை ஓரளவுதான், சிறிதுதான். ஏர் அப்படின்னு சொல்லும் போதே வந்துடும். ஏர் என்று சொல்வதே ஏர் அப்படின்னு கொஞ்சம் சொல்லும் போதே அது வந்துடும். இறப்பும் ஓர் ஏர் உடைத்து என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார்கள். சரி, அடுத்து இறத்தலும் ஈதலும் போலும், கரத்தல் கனவிலும் தேற்றாதவர் மாட்டு. இறந்து கேட்பதும் ஈதலை போன்றதுதான், கொடுப்பதை போன்றதுதான். எப்போது? கரத்தல் கனவிலும் தேற்றாதவர் மாட்டு. கனவிலும் இருப்பதை பிறர் கொடுப்பதை மறைக்காத இடத்தில் நீங்கள் இறப்பதும் நீங்கள் ஒருவருக்கு ஒரு பொருளை கொடுத்து பெறும் இன்பத்தை போன்றது என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார்கள். இப்ப இதை பற்றி நாம் ஒரு சில இடங்கள சொல்லியிருக்கிறேன். மீண்டும் அதை நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம். ஒரே ஒரு கருத்தா. இப்ப கொடுக்கின்ற நாம் ஈதல் என்றால் கொடுத்தல். கொடுக்கின்ற பொழுது அந்த கொடுத்ததை வாங்கி கொள்ளுகின்றவர் இருக்கின்றார்களே, அவர்கள் நம்மை ஒரு பார்வை, ரொம்ப நன்றின்னு கூட சொல்ல வேண்டாம், ஒரே ஒரு பார்வை, அவர் பார்க்கிற பார்வையை பார்க்க சொல்லுங்களேன். பார்ப்பாரே, பார்ப்பார். அந்த பார்வையில வெளிப்படுகின்ற அந்த ஏக்கம், அந்த நன்றி உணர்ச்சி, அது நமக்கு பெரிய இன்பத்தை தரும். ஏனென்றால் நமக்கு கொடுக்கிறதன் மூலம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கிடைத்தா, அந்த கொடுக்கின்றவர்கள் மகிழ்கின்றார்களே, அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாட்டை நாம் பார்க்கின்ற பொழுது
உலகத்தில் வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை. அந்த வெளிப்பாடு ஒன்றே நமக்கு உள்ளத்தில் பெரும் மகிழ்ச்சியை, இன்பத்தை தந்துவிடும் என்று திருவள்ளுவர் சொல்கின்றார்கள். இரத்தலும் ஈதலை போலும். நீ கொடுக்க ஈதல் என்ற கொடுப்பதை போன்றதுதான். ஆக நீ கொடுக்கிற அந்த கொடுப்பதன் மூலம் வருகின்ற இன்பம் எத்தனை பெரிய இன்பமாக இருக்கும் அவனுக்கு. அதை போல நீங்களும் இறக்கின்றவர்களுக்கும் அப்படித்தான் அதை மீண்டும் எடுத்து சொல்லுகின்றார்கள். அடுத்து 5வது திருக்குறள். கரப்பிலார் வையகத்து உண்மையால் கண்ணின்று இறப்பவர் மேற்கொள்வது. ஆக சொல்வார்கள், கண்ணின்று இறப்பவர் மேற்கொள்ளுவது. கரப்பிலார் வையகத்து உண்மையால். இந்த உலகத்துல மறைக்காது கொடுக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள், உண்மையாக இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து அவரிடம் இறக்கின்றவர்கள் மேற்கொள்ளுவது, அவரிடத்துல கேட்கிறத மேற்கொள்ளுங்க, அதுதான் உங்களுக்கு சிறப்பு என்று இந்த திருக்குறள் நமக்கு சொல்லுகிறது. இந்த எல்லா திருக்குறளையும் இதைத்தான் திருவள்ளுவர் வலியுறுத்தி கொண்டு வருகின்றார்கள். 6வது திருக்குறள். கரப்பிடும்பை இல்லாரை காணின் நிரப்பிடும்பை எல்லாம் ஒருங்கு கெடும். இருப்பதை மறைக்காது கொடுப்பவரை பார்த்தால் நமக்கு வந்திருக்கின்ற இந்த வறுமையும் அதனால் வருகின்ற துன்பமும் எல்லாம் ஒன்றாக கெட்டு போய்விடும். கெட்டு போய்விடும் என்று சொல்லுவது இல்லாமல் போய்விடும். ஏனென்றால் அவர் இருப்பதை மறைக்காது கொடுக்கின்ற பொழுது நமக்கு ஒரு எண்ணம் வரும். எந்த எண்ணம்? இப்படிப்பட்டவர்களும் உலகில் இருக்கின்றார்களே என்று நம் உள்ளத்திலே ஒரு நிறைவு மனம் ஏற்படும். அந்த நிறைவு மனம் எதை கொண்டு வரும்? நல்ல எண்ணங்களை கொண்டு வரும். அந்த நல்ல எண்ணங்களே நமக்கு ஒரு இன்பத்தை தரும். அதோடு இன்னும் ஒரு படி மேலே போய் நாம் சிந்தித்து பார்த்தால், அவர்கள் இந்த வறுமையை விரைவில் துடைத்து தாங்களும் தன்மானத்தோடு வாழ்கின்ற, மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற எண்ணங்களும் அவர்களுக்கு ஏற்படுவதாக அமையும் என்பதையும் நாம் அங்கே பொருளாக கொள்ளலாம். இகழ்ந்து எல்லாது ஈவாரை காணின். இகழ்ச்சி செய்யாது, பழி கூறாது கொடுக்கின்றவர்களை பார்த்தால், இருந்தால், அவரை காண நேர்ந்தால், மகிழ்ந்துள்ளம் உள்ளுள் உவந்து உடைத்தது. நீங்க அவர் கொடுக்கூட தேவையில்லை, அவரை பார்த்து விட்டால் நம்மை அறியாமல் நம் உள்ளம் ஒரு மகிழ்ச்சியை கொள்ளும். அந்த உள்ளுக்குள்ளே மகிழ்வது, அதான் உள்ளுள் உவப்பது, உள்ளில் மகிழ்வது உடையது. எது? நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சியை கொள்வதற்கு ஏற்புடையதாக இருக்கும். அதனால்தான் ஔவையார் பாடும்போது கூட சொல்லுவார்கள், நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே என்று ஒரு பாடல் பாடுவார்கள். ஆக நல்லவரோடு பழகுவது, நல்லவர்களை பார்ப்பது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கேற்ற ஒரு வழிகள்தான் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. இது உளவியல் அடிப்படையில பெரியோர்கள் எல்லாம் அந்த காலத்தில் சொன்ன கருத்துக்களை இன்றையும் பலர் விளக்கி சொல்லுகின்ற பொழுது இந்த கருத்துக்கள்லாம் எடுத்து சொல்லுவார்கள். அதனால எப்பொழுதுமே நல்லவர்களை பார்ப்பதும் நல்லவர்களுடைய இணைந்து இருப்பதும் எப்போதும் நமக்கு வேண்டும் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. நல்லார் ஒருவர் உளரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்று சொன்னார்கள். இது பெய்யும் மழைன்னா மழை பெய்து என்று மட்டும் நினைச்சக்கூடாது, அது எல்லாருக்கும் நல்வாழ்வை தரும் என்ற கருத்தையும் நாம் கொள்ள வேண்டும். நல்லார் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு, அவர்னால், அந்த நல்லவர் ஒரு நாள் மற்றவர்களாம் அவரை போற்றுகின்ற பொழுது அவர்களுடைய அந்த நல்ல எண்ணங்களை மற்றவர்களுக்கும் மேலும் மேலும் உதவிகள் செய்கின்ற ஒரு சூழ்நிலை வரும் என்ற உணர்வுகள் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மழை என்று சொன்னால் மழையை மட்டும் எண்ணி பார்க்கிறது. மழை போல எதிர்பார்க்காமல் உதவி செய்கின்றவர்களைத்தான் மழைக்கு ஒப்புமை சொல்லுவார்கள். அங்க எல்லாருக்கும் அந்த மழை பெய்யும், எல்லாருக்கும் தேவையானது கிடைக்கும் என்று இருக்கணும். ஒரு பொருளை எடுக்கின்ற பொழுது நேர்பொருள் ஒன்று இருக்கிறது, மறைபொருள் ஒன்று இருக்கிறது. இதெல்லாம் உய்த்துணர்ந்து மறைபொருளிலே நம்ம ஆராய்ந்து பார்த்து சொல்லுகின்ற கருத்துக்கள். 8வது திருக்குறள். இறப்பாரை இல்லாயின் ஈர்க்கண் மாஞாலம் மரப்பாவை சென்று வந்தற்று. மரப்பாவை ஒரு பக்கம் தாழ்ந்து இன்னொரு பக்கம் சாயறது ஒன்று இருக்கிறது.
அந்த மர பொம்மைகளை வைத்து பொம்மலாட்டம் சொல்வார்கள். அந்த பொம்மைகளை வைத்து ஆட்டுகின்ற பொழுது கூட அது ஒரு பக்கம் போயிட்டு இன்னொரு பக்கம் வந்து கொண்டிருப்பதையும் பார்க்கலாம். இதான் மரப்பாவை என்று சொல்வது வந்து மரத்தால் ஆன பதுமை, மரப்பாவை. அப்ப இங்க பொதுவாக நாம் எந்த பாவை எடுத்துக்கொள்ளலாம்னு சொன்னா, இந்த மைசூர் பொம்மைன்னு சொல்லுவார்களே, அதை மைசூர் தஞ்சாவூர் பொம்மைகளை போன்றவற்றை நாம் இங்கே எடுத்துக்கொள்ளலாம். சரி, 9வது ஈவார்கண் என்னுண்டாம் தேற்றம். இறந்துகொள் மேவார் இல்லா கடை. ஒன்றை பெற்று பயன்படுகின்றவர்கள் பெற்று பெறுகின்றவர்கள் இல்லாத போது, அதாவது இறந்து கேட்கின்றவர்கள் இல்லாத போது ஈவார்கண் என்னுண்டாம் தேற்றம். கொடுக்கிறவர்களுக்கு என்னதான் பயன் கிடைக்கும்? என் உண்டாம் என்ன பயன் உண்டாம் தேற்றம். அந்த நிலையில் என்ன உன்னுடைய வாழ்க்கையில் தேற்றம் என்றால் அவனுடைய பிறப்பில் அந்த தோற்றத்துல வந்து அவனுக்கு வந்து எதுவுமே இருக்காது. தோற்றம் அந்த தோற்றத்தில் அவனுக்கு வந்து எதுவும் கிடைக்காது. அதனால கொடுத்து வாழ வேண்டும் என்பது சொல்வது. சிறப்பா இருக்கு. நாம் முதலை படித்து விட்டோம். அதாவது கையேந்தி வாழ்கின்றவர்கள் சினங்கொள்ளாது வாழ்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அவன் கையேந்தி வாழ்வதற்கு அந்த சினம்தான் காரணமாக இருக்கிறது. அதனால் இது வந்து இந்த கருத்து வந்து எல்லாருக்கும் பொருந்தும். ஒரு தொழிலை மேற்கொள்கின்றவர்களும் தங்கள் தொழில் மேம்பாடுவது காண வேண்டும் என்றால் இந்த சினத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டாங்கன்னா தொழில் மேம்பாடு காணும். இது நம்ம ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று. ஆக இது போன்ற நல்ல பல கருத்துக்களை உள்ளடக்கி வந்திருந்த இந்த இரவு என்ற ஒன்று. இரவு என்பது நமக்கு பகலாகி எத்தனையோ கருத்துக்களை அது நமக்கு வழங்கியிருக்கிறது. அந்த கருத்துக்களை கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. மிக அதிகாரம் 106 இரவு மிக தெளிவாக சொன்னீர்கள். நம் வாழ்வில் இரக்கம், கண்ணியம் மற்றும் நெறிமுறை, ஒருமைப்பாடு ஆகியவற்றை நிலைநிறுத்துவதற்கு கூட்டாக ஊக்குவிக்கிறது. நம் முன்னோக்கி செல்லும் போது பல விஷயங்களை உள்ளடக்கி, அதாவது அதுல பச்சாதாபம் மற்றும் பரஸ்பர மரியாதை ஆகியவற்றால் வேரூன்றி சமுதாயத்தை வளர்க்கும் அதே எண்ணத்தோட மற்றவங்களுக்கும் உதவி செய்யணும். நாம் மட்டும் வாழக்கூடாது, மற்றவர்களும் வாழ்ந்தாதான் நம் இல்லாத போதும் நம் இந்த உலகத்தில் வாழ முடியும். உதாரணத்துக்கு அன்னை தெரசா, இப்போது மறைந்து போன விஜயகாந்த் ஐயா, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அப்படி தேவைப்படுபவருக்கு முன்ன ஐயா சொன்னது போல முன்னெல்லாம் எல்லாருக்கும் உணவு தான் தேவையா இருந்தது. இப்போ எல்லாருக்கும் உணவும் இருக்கு, மற்ற தேவைகளும். அப்படி மற்றவர்கள் தேவைகள் அறிந்து தேவைப்படுபவருக்கு செய்வது மிக சிறந்த ஒரு செயல். விளக்கத்தை சிறப்பாக தெளிவாக சொன்ன உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா.